தமிழர் வேணுகோபால் சங்க தலைவருக்கு அன்ஃபிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. இன்னும் மிஞ்சிட்டு போறேன். நீ அப்படின்னா தியேட்டருக்கு வந்துடக்கூடாது, மெதிக்கு தான் செய்யணும்னா அடி புலத்தான். நிர்வாகிகள் தினேஷ் செயலாளர்கள் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை தீரலைன்னு கீழே கொண்டு வந்து அடிச்சிட்டாங்க. நடன இயக்குனர்கள் சங்க தலைவரா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்னொரு கொரியோகிராஃபரை போட்டு அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? திடீர் தலைவர் அன்ஃபிட் அப்படின்னு எதுக்காக சொல்லணும்? இந்த லெட்டர் கொடு, எதுக்கு வார்த்தையால சொல்றேன்? பேசியதும் தவறு, அடித்ததும் தவறு. எவனா பேசாம இருந்து அடிப்பனா? லியோ படத்துல 35 லட்சம் இவர் ஸ்கேம் பண்ணியிருக்காரு. தினேஷ் மாஸ்டர் ஸ்கேம் பண்ணதுக்கான எல்லா ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்கு. அது வந்து விசாரணைக்குரியதுதான், அதுல எந்த சந்தேகமே இல்லை. தினேஷ் மாஸ்டருக்கு நெருங்கிய ஒருத்தர் மேல பாலியல் குற்றச்சாட்டு வந்துச்சு. நான் ஆக்ஷன் எடுக்க முடியாது, சைன் பண்ண முடியாது, ஏன்னா அவர் வீட்டுல போய் நான் கை நினைச்சிருக்கேன். அப்ப தலைவரா இருக்கிறதுக்கே ஒரு அன்ஃபிட் தானே சார்? அப்படி கிடையாது. சரி, நான் வேண்டியவன் கண்ட்ரோல் பண்ணுறேம்மா, விசாரிக்கிறேன், நான் விளக்கம் சொல்ல வைக்கிறேன், மன்னிப்பு சொல்கிறேன், இல்லை வருத்தம் சொல்லிக்கலாம், சொல்லணும். பதவியிலிருந்து விலகுகிறேன், அடுத்த தேர்தலையும் நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிட்டார். இனிமேல் வந்து அடுத்த தேர்தல் புதிய நிர்வாகிகள் வந்து தினேஷ் மாஸ்டர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கிறது பொதுக்குழு பேச முடியும். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், தமிழ் சினிமா நடன இயக்குனர்கள் சங்க தலைவர் தினேஷ் அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகள் இப்போ வந்துட்டு இருக்கு. நடன இயக்குனர்கள் சங்கம் ஃபைட் மாஸ்டர் சங்கமானது மாதிரி ஆயிடுச்சு, அங்க என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அதாவது நடன இயக்குனர் சங்க தலைவராக தினேஷ் செயல்பட்டு வருகிறார். அதில் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்த சங்கம். லியோ படத்தில் நடன குழு உறுப்பினர்களுக்கு சம்பளம் தரலைங்கிறத பிரச்சனை எழுந்துச்சு. அதில் ஒரு 35 லட்சம் ரூபா வர வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ என்ன சொல்லிட்டாங்க, வந்துட்டாங்க, அதை மோசடி பண்ணிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கிடையில் கனடாவை தன்னுடைய நாடாக தேர்ந்தெடுத்த தமிழர் வேணுகோபால் டான்ஸ் மாஸ்டர், அவர் கனடா சிட்டிசனாக இருந்தாலும் இங்கே மெம்பராக இருக்கார். அவர் வந்து ஒரு முறை சொல்லும்போது சங்க தலைவருக்கு அன்ஃபிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் அதுதான். அது கொஞ்சம் கனத்த வார்த்தை. அந்த கனத்த வார்த்தைக்கு சாரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், உணர்ச்சிவத்தில் சொல்லிட்டேன்னா பிரச்சனை அப்போவே முடிஞ்சிருக்கும். இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, சாதாரணமான விஷயமே இல்லை. மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிக்க தெரிந்தவன் மாமனிதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை பெருசுப்படுத்தாமல் இக்னோர் பண்ணிட்டு வருத்தம் தெரிவிச்சுக்கிறப்பா, சாரிப்பா, என்ன முடிஞ்சு போச்சு. இப்போது ஒருத்தன் காலில் தியேட்டரில் உட்காந்துருக்கான், போகிறவன் கிராஸ் பண்ணுறவன் மிதிச்சிட்டான், சாரி சார் முடிஞ்சு போச்சு. ஏப்பா இன்னும் மிதிச்சிட்டு போகிற, நீ அப்படின்னா தியேட்டருக்கு வந்துடக்கூடாது, மெதிக்கு தான் செய்யணும்னா அடி இவ்வளோ தான் செய்யும். அதுதான் பிரச்சனை, புரியுதா உங்களுக்கு? அப்போது அவர் வரும்போது மேலே அவங்க நிர்வாகிகள் தினேஷ் செயலாளர்கள் எல்லாம் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை தீரலைன்னு கீழே கொண்டு வந்து அடிச்சிட்டாங்க. இது வந்து நடிகர் சங்க சிசிடிவியில் பதிவாகலை, ஏன்னா அதை தாண்டி போய் பக்கத்து சந்தில் எங்க இல்லைன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சிருக்காரு. ஆனால் அந்த தெரிஞ்சதுலேயும் தப்பு இருக்குது, ஏன்னா எதிர்த்த வீட்டு சிசிடிவி கேமரா இருக்கு தெரியணும் இல்லையா, அதை கொண்டு கொடுத்துட்டாரு. ஒரு நடன இயக்குனர்கள் சங்க தலைவரா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இன்னொரு கொரியோகிராஃபரை போட்டு அடிக்கிறது எந்த விதத்துல நியாயம் சார்? நான் நியாயம்னு சொல்லவே இல்லையே, தப்பு தான். எப்பவுமே திடீர்னு தலைவர் அன்ஃபிட் அப்படின்னு எதுக்காக சொல்லணும்? இந்த லெட்டர் கொடு,
எதுக்கு வார்த்தையால் சொல்கிற? லெட்ரு கொடுக்குறதும் தப்பு தான். அதனால் தவறு, பேசியதும் தவறு, அடித்ததும் தவறு. இதுதான் என்னுடைய நிலைமை. ஏன்னா பேசாமல் இருந்தால், எவனா பேசாமல் இருந்தால் அடிப்பானா? மாட்டாங்க. அதுதான். அப்போ அங்கே வந்து மன்னிப்பு வைக்கல அந்த வேணுகோபாலுங்கிறது தான். அவர் அது அப்போவும் வந்து போலீஸ்காரர் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, எனக்கு இது ஏன் அப்படி சண்டை போட்டுறீங்கன்னா, இல்லை சார் இது யூனியன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனைன்னு. ஏய், குடும்ப பிரச்சனை உள்ளே போய் யூனியன் உள்ளே போய் சண்டை போடுங்கடா, எதுக்கிட்ட ரோட்டில் வந்து சண்டை போடுறீங்கன்னு கேட்டிருக்காரு. மறுபடியும் உடனே சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கார் ஸ்பாட்டுக்கு. அப்போ இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. வேணுகோபால் இந்த சங்கத்துக்கு கட்டுப்பட்டு இது என் குடும்ப சமாச்சாரம் சார், நாங்களே தீர்த்துக்கிறோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அதுக்கப்புறம் போயிட்டார் கனடாவுக்கு. கனடாவில் அந்த தூதரகத்தில் கூட கேட்டிருக்காங்க. கேட்டும்போது இது குடும்ப பிரச்சனை சார், நாங்கள் தீர்த்துக்கிறோம், பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு அங்கேயும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆக இந்த டான்ஸர் யூனியனில் நடந்த தகராறு கனடா வரைக்கும் போய் வேல்டு பிரச்சனையாக மாறிட்டு. சார், நடிகை அனுராதா அவர்களுடைய மகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லியோ படத்தில் நடனம் ஆடின எந்த நடன கலைஞர்களுக்கும் சம்பளமே தரல, 35 லட்சம் இவர் ஸ்கேம் பண்ணியிருக்காரு, தினேஷ் மாஸ்டர் ஸ்கேம் பண்ணதுக்கான எல்லா ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சார். இல்லை, அது வந்து விசாரணைக்குரியது தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இன்னைக்கு இருக்கிற சங்கத்தில் 195% சண்டை தான். யூனியன் என்பது ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்ட யூனியனில் சண்டை, அடிதடி. பெப்சிலையும் ஆர்கே செல்வமணி தலைவருக்கு சிலர் குரல் கொடுத்து தான் இருக்காங்க. அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு பிரிஞ்சு கிடக்குது, ரெண்டும் ஒன்றும் சேரலை. இப்போ நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தான் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க, அரசாங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதனால் எல்லா சங்கங்களும் பிரிஞ்சு தான் கிடக்கு. அந்த பிரிவு காரணமாகத்தான் ஒருவேளை சினிமா இன்னும் பின்னுக்கு போயிட்டுருக்கோ, சீனிச்சு போயிட்டுருக்கோ, வருமானம் குறையுதோங்கிற கேள்வி எழுது. சார், அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, இந்த யூனியனில் கார்டு வாங்குற யாராக இருந்தாலும் துபாயில் போய் டான்ஸ் ஆடக்கூடாது, அப்படி ஆடின பெண்களையும் இவங்க கேள்வி கேட்காம விட்டு வச்சிருக்காரு தினேஷ் மாஸ்டர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் இது? ஏன் கார்டு வாங்கினா துபாயில் போய் டான்ஸ் ஆடக்கூடாது? அது என்ன விஷயம்? அதாவது துபாயில் வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளை மீறி நடக்கும்போது அங்கே டான்ஸர்ஸ் வந்து ஜெயிலில் போடுறாங்க. இன்றைக்கி சொல்கிற நடனத்துக்காகன்னு பரவாயில்ல, எட்ஸெட்ரா மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் துபாயில் போய் குறிப்பாக நீங்கள் நடனம் ஆடக்கூடாது, ஏன்னா அங்கே கெடுபிடிகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கலாம். அது ரூல்ஸில் இருக்கா? அந்த ரூல்ஸில் இருந்து ரூல்ஸை மீறிய துபாய் போய் நடனமாடி நடிகைகள் மீது எழுத்து மூலமாக புகார் வந்திருக்கா? இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஏதாவது சொல்லப்படுது. அந்த மாதிரி நிறைய பெண்கள் ஆடி இருக்காங்க, ஆனால் அந்த பெண்கள் மேலாம் தினேஷ் மாஸ்டர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, தினேஷ் மாஸ்டருக்கு நெருங்கிய ஒருத்தர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வந்துச்சு. அவர் அதுக்கு என்ன சொன்னாருன்னா, நான் ஆக்ஷன் எடுக்க முடியாது, சைன் பண்ண முடியாது, ஏன்னா அவர் வீட்டில் போய் நான் கை நனைச்சிருக்கேன், நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இது உண்மையா பொய்யா? இல்லை, அவர் உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக, மனசாட்சியோட பேசியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு என்ன நியாயம் கிடைக்கும்? பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு இவர் நியாயம் சொல்கிறேன். நான் அந்த கூட்டத்துக்கு வரல, அந்த கூட்டத்தில் நீங்கள் என்ன இப்போ மெஜாரிட்டி முடிவு எடுக்கிறீங்களோ அது தலைவருங்கிறவங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ தலைவராக இருக்கிறதுக்கே ஒரு அன்ஃபிட் தானே சார்? அப்படி கிடையாது. இப்போது நீதிபதிகள் சில வழக்குலேருந்து விளையிடுறாங்க தெரியுமா? ஏன் அதில் ஏன்னா நான் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கார், இல்லாட்டி நான் இதுக்கு முன்னால் வழக்கறிஞராக இருக்கும்போது அவருக்கு வாதாடி இருக்கேங்கிறதுக்காக சில வழக்குகள்லேருந்து நீதிபதிகளே விலகிக்குவாங்க. அது சட்டம் அனுமதிக்குது. அதே மாதிரி தினேஷ் மாஸ்டரும் இந்த பிரச்சனை விசாரணைக்கு வரும்போது நான் வந்து தலைவர் சீட்டில் இருக்க மாட்டேன், நீங்கள் மெஜாரிட்டி பெரும்பான்மை முடிவு என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்லலாம். அப்போ தலைவராக இருக்கிறதுக்கு அவர் குவாலிஃபை இல்லைன்னு தானே அர்த்தம்? அது அல்ல. அதாவது என்ன மனசாட்சிக்கும் விசாரணைக்கும் போட்டி வரும்போது என் மனசாட்சி ஒரு வேளை வெற்றி பெற்றோம். அப்போ அங்கே அவர் சொன்னது நியாயம் தானா? யாரு? தினேஷ் மாஸ்டர் சொன்னது நியாயம் தானா? ஏங்க, அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அந்த ஆளாக நம்ம இருந்து பேசணும் சார். ஒரு தலைவராக ஒருத்தரை நியமிக்கப்படும் போது அந்த பொறுப்புல இருந்து தானே சார் அவர் பதில் சொல்லியிருக்கணும்.
சரி இதுதான் பிரச்சனையா, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், என்ன நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு தானே அவர் பதில் சொல்லியிருக்கணும். இல்லை அவர் அது என்ன fit-ஆ வந்து பேசினாரு இவர் எனக்கு தெரிஞ்சவர். அவர் என்ன பேசினாரு என்னங்கிறது நமக்கு தெரியாது. சரி நான் வேண்டியவன் கண்ட்ரோல் பண்ணுறேம்மா, விசாரிக்கிறேன், நான் விளக்கம் சொல்ல வைக்கிறேன், மன்னிப்பு சொல்கிறேன், இல்லை வருத்தம் சொல்லிக்கலாம், சொல்லணும். அப்படி சொல்லாததுனால தான் இப்ப பிரச்சனை நிறைய அதிகமா இருக்குன்னு இல்லை நினைக்கிறேன். அது இதுவும் ஒரு காரணம். தினேஷ் மாஸ்டர் வந்து கௌரி சங்கர் கொரியோகிராஃபரா அடிச்சும்போது விக்ரம் படத்தில் நடிச்ச ஏஜென்ட் டீனாவும் கூட இருந்தாங்க, அவங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கா அப்படின்ற கேள்வியும் இப்ப எல்லார் மனதிலும் இருக்கு சார். அந்த வீடியோவில் அவர் இருந்தாருன்னா அவரும் விசாரணைக்கு உட்பட்ட அக்யூஸ்ல நம்பர் 1 நம்பர் 2 வரலாம். சரி, இப்ப தலைவரை மாத்துறதுக்கான பணிகள் நடைபெறுமா? இல்லை அதான் அவர் சொல்லிட்டாரே. அதாவது அவர் வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட் பண்ணுறதா இருந்தது. ப்ரெஸ் மீட் இது வரைக்கும் ஆரம்பிச்சாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் ஒரு தகவல் அவர் பேசி வெளியே வந்திருக்கு. நான் பதவியிலிருந்து விலகுகிறேன், அடுத்த தேர்தலையும் நான் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிட்டாரு. ஸோ இனிமேல் வந்து அடுத்த தேர்தல் புதிய நிர்வாகிகள் வந்து தினேஷ் மாஸ்டர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கிறது பொதுக்குழு பேசி முடிக்கணும். அப்ப இந்த நடன இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு சம்பள பாக்கிலாம் திருப்பி கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏங்க அவர் சங்கத்தில் இருக்காரு. இப்போ அவர் தலைவர் பதவியை விட்டாலும் அவர் உறுப்பினராக தான் இருக்கார். ஸோ இப்படி எத்தனையோ சங்கங்களில் இந்த மாதிரி படத்தை எடுத்துட்டாங்கன்னு தலைவர் மீது குற்றச்சாட்டு வரத்தான் செய்யுது. அது விசாரணையில் இருக்குதான் செய்யுது. அது எதுக்கு என்னங்கிறது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். பல விஷயங்கள் இந்த மாதிரி இது விசாரணையில் தான் இருக்கே தவிர சிலர் கொடுத்துருக்காங்க, நான் கொடுத்துட்றேன் பணத்தில். அப்படி வந்து அந்த 34 லட்சம் ஒருவேளை தினேஷ் மாஸ்டரும் முன்னாள் நிர்வாகிகள் வாங்கியிருந்தால் திருப்பி கொடுத்துட வேண்டியது கட்டாயம். சரி, இப்ப தினேஷ் மாஸ்டர் மேல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட மாதிரியே எக்ஸ் தலைவரா இருந்த மாரி அவர்கள் மேலையும் பாலியல் புகார்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதை குறித்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னும் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார். நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுல ஒரு விஷயம், இந்த பாலியல் புகாருங்கிறதுல விசாரணை நீதிமன்றத்திலே அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா கேள்விகள் வந்து விகாரமா இருக்கும். ஸோ சம்பந்தப்பட்டவங்க ஆமாம் நான் பாலியல் துன்பத்துக்கு ஆளாகினேன், இதுக்கு சாட்சி இவங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் செய்தவரை தான் ஆகிறார். அது விசாரணை எப்படி நடக்கலையா, இது போன பீரியட்லன்னு சொல்கிறீங்க, இதுக்கு இடையில இப்போ எத்தனை பொதுக்குழு நடந்துச்சுன்னு தெரில. அப்படிதான் தினேஷ் மாஸ்டர் மீதான சர்ச்சை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIAC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Form. Apply now.